சீனாவை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகும் STS பயங்கரவாதிகளின் கிளைகள். சிரியாவில் உள்ள பயங்கரவாத உலக சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கப் போகின்றதா? இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு இனி சிரியாவை ஒரு தளமாக கூட பயன்படுத்த முடியாதா? யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு வரும் அமெரிக்கா. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் தொடரும் மோதல்கள். சிரியாவிலே உள்ள மக்களுடைய விருப்பங்களுக்கும் உரிமைகளுக்கும் ஆதரவை வழங்குகின்றோம் என்கின்ற பெயரில் சிரியாவிலே இருக்கக்கூடிய பயங்கரவாதத்திற்கு நாங்கள் ஒரு பொழுதும் ஆதரவு அளிக்க கூடாது. மேலும் தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் சிரியாவானது ஒரு பயங்கரவாதத்தின் கூடாரமாக மாறிவிடும் என்பதனையும் முன்னைய காணொளிகளில் நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். இதற்கான பல ஆதாரங்களையும் முன்வைத்திருந்தேன். சிரியாவின் வடக்கு பிரதேசத்திலும் மேற்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய 30க்கும் அதிகமான குழுக்களை ஒன்று சேர்த்து துருக்கி சிரியாவை கைப்பற்றியுள்ளது. இந்த 30க்கும் அதிகமான குழுக்கள் அதிகமாக பயங்கரவாத குழுக்களே காணப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் STS பயங்கரவாதிகளின் தலைவனே ISIS பயங்கரவாதிகளின் தலைவனாகவும் தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். அத்தோடு இதன் விளைவுகளை சிரியா மாத்திரமல்லாமல் ஒட்டுமொத்த சர்வதேச முஸ்லிம்களும் அனுபவிக்க வேண்டிய நிலைமை ஏற்படுத்தப்பட்டுவிடும். பயங்கரவாத தலைமைகளை பயன்படுத்தி பயங்கரவாதத்தினை பயன்படுத்தி சிரியாவிலே ஆட்சியை கைப்பற்றி இருப்பதனால் சிரியாவினுடைய ஆட்சி அதிகாரங்களில் தற்போது பயங்கரவாதம் ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பெற்றுள்ளது. இவ்வாறு சிரியாவிலே ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்க கூடிய பயங்கரவாதம் சிரியாவை மட்டும் பாதிக்க போவதில்லை, ஏனைய நாடுகளையும் சேர்த்து தான் பாதிக்க போகின்றது. இது எதிர்காலத்தில் சர்வதேச முஸ்லிம்களுக்கு மிகப்பெரிய இழுக்காகவும் மாறப்போகின்றது. மூளை சலவை செய்யப்பட்ட பயங்கரவாதிகள் பெரும் முட்டாள்களாகவே இருக்கின்றார்கள். மேலும் பல சக்திகள் இந்த முட்டாள் பயங்கரவாதிகளை பயன்படுத்திக் கொள்வதற்கும் தயாராகவே இருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் இந்த முட்டாள் பயங்கரவாதிகளை தங்களுடைய தேவைகளுக்காக நன்றாக பயன்படுத்திக் கொள்வார்கள். இதற்கான அடுத்த கட்ட நகர்வுகளே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பரந்த மத்திய ஆசியாவை ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வைத்துள்ளார்கள். அதே போன்று கிழக்கு ஆசியாவிலும் ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய ஆதிக்கத்தினை செலுத்துகின்றார்கள். மேலும் ரஷ்யாவினதும் சீனாவினதும் ஆதிக்கத்தினை முறியடிப்பதற்காக அமெரிக்காவும் நேட்டோவும் தொடர்ச்சியான வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றன. ஐரோப்பாவில் இருந்து நேட்டோவை விரிவாக்குவதற்காக எல்லா விதமான முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளையும் கிழக்கு ஆசியாவில் இருக்கக்கூடிய நாடுகளையும் அமெரிக்காவும் நேட்டோவும் தங்களுக்கு அடிமை நாடுகளாக மாற்றிக் கொள்வதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். மத்திய ஆசிய நாடுகளாக கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் காணப்படுகின்றன. மேலும் இந்த மத்திய ஆசிய நாடுகள் ரஷ்யாவோடும் சீனாவோடும் தங்களுடைய எல்லைகளை பகிர்ந்து கொள்கின்றார்கள். 2023ஆம் ஆண்டு கஜகஸ்தானில் பயங்கரவாத தாக்குதல்களும் கலவரங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இதன் மூலமாக கஜகஸ்தான் மீது இருக்கக்கூடிய ரஷ்யாவின் ஆதிக்கத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்கு அமெரிக்காவும் நேட்டோ நாடுகளும் முயற்சி செய்திருந்தன. இருப்பினும் ரஷ்யாவின் நேரடியான தலையீட்டின் காரணமாக கஜகஸ்தான் அரசை பாதுகாத்துக் கொள்ள முடிந்தது. மேலும் இந்த பயங்கரவாத தாக்குதல்களும் கிளர்ச்சிகளும் முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டன. அதே நேரம் தற்போது ரஷ்யா உக்ரைன் யுத்தமானது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. சீனாவினுடைய கவனமும் தாய்வானை நோக்கி நகர்கின்றது. அமெரிக்காவினதும் நேட்டோவினதும் முழுமையான ஆதரவு பெற்ற தாய்வான் சீனாவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கின்றது. எனவே தற்போதைய சூழ்நிலையில் ரஷ்யாவையும் சீனாவையும் திசை திருப்பி ரஷ்யாவுக்கும் சீனாவுக்கும் இடையில் மூலோபாய பிளவுகளை ஏற்படுத்தி ரஷ்யாவினதும் சீனாவினதும் அடி வயிற்றிலே கத்தியை செலுத்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவும் நேட்டோவும் மேற்கொண்டு வருகின்றன. எனவே இதற்காக இவர்கள் தற்போது மத்திய ஆசிய நாடுகளையே குறிவைக்கப் போகின்றார்கள். மேலும் இந்த மத்திய ஆசிய நாடுகளை குறிவைப்பதற்கு பயங்கரவாதத்தையும் ஒரு காரணியாக பயன்படுத்த போகின்றார்கள். இவ்வாறு மத்திய ஆசிய நாடுகளில் பயங்கரவாதத்தினை பயன்படுத்தி பயங்கரவாதத்தை வளர்த்து அந்த பயங்கரவாதத்தை சீனாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் திருப்பிவிடப் போகின்றார்கள். சிரியாவை 30க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்கள் ஒன்றிணைந்தே கைப்பற்றியிருந்தன. இதிலே பிரதானமாக STS பயங்கரவாத குழுக்கள் தலைமை தாங்கியிருந்தார்கள். மேலும் இந்த STS பயங்கரவாத குழுக்களில் 40,000க்கும் அதிகமான நபர்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் இவர்களோடு உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான், கிர்கிஸ்தான் போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்களும் இணைந்து கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட மத்திய ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடிய 20,000க்கும் அதிகமான பயங்கரவாதிகள் STS பயங்கரவாத குழுக்களுடன் ஒன்றிணைந்துள்ளார்கள். இந்த பயங்கரவாத குழுக்கள் அனைத்தையும் ஒன்றிணைத்தே துருக்கி அவர்களுக்கு எல்லா விதமான பயிற்சிகளையும் வழங்கியது. அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆயுதங்களையும் உபகரணங்களையும் வழங்கியது. இப்படியே
இப்படியான நிலைமையில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய குழுக்களுக்கு கீழால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கிளையான துருக்கிஸ்தான் இஸ்லாமிய கட்சி என்கின்ற டிஐபி பயங்கரவாத குழுவானது ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளது. அதாவது இந்த காணொலியிலே குறித்த பயங்கரவாதிகள் சீனாவுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க போவதாக தெரிவித்துள்ளார்கள். மேலும் மத்திய ஆசிய நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் இவர்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் இவர்களுக்கான எல்லா விதமான பயிற்சிகளும் ஆயுதங்களும் சிரியாவிலே வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்கள். அதாவது எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய கிளையாக காணப்படக்கூடிய டிஐபி பயங்கரவாதிகள் தற்போது சீனாவுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்களை ஆரம்பித்துள்ளார்கள். இதற்காக மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களை மூளை சலவை செய்து முற்றாள் பயங்கரவாதிகளாக மாற்றி அவர்களை இணைத்துக் கொள்ளப் போகின்றார்கள். மேலும் இந்த அனைத்து பயங்கரவாத வேலை திட்டங்களும் சிரியாவிலேயே நடைபெற போகின்றன. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே இந்த மத்திய ஆசிய நாடுகளில் சிறு குழுக்களாக பயங்கரவாத குழுக்கள் காணப்படுகின்றன. இந்த பயங்கரவாதிகளும் தற்போது டிஐபி பயங்கரவாதிகளுடன் இணைந்து கொள்வதற்கு தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். எனவே தற்போது மூளை சலவை செய்யப்பட்ட இந்த முற்றாள் பயங்கரவாதிகள் மத்திய ஆசியாவை நோக்கி நகர்ந்து சீனாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகி வருகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த சந்தர்ப்பத்தினை அமெரிக்காவும் நேட்டோவும் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள். அத்தோடு இந்த திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய முற்றாள் பயங்கரவாதிகளினால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமே பாதிக்கப்பட போகின்றது. இதைத்தான் நான் முன்னே காணொலிகளிலும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன். சிரியாவிலே ஆதிக்கத்தையும் அதிகாரத்தையும் பெற்றிருக்கக்கூடிய பயங்கரவாதம் ஒரு சர்வதேச பயங்கரவாத கூடமாகவே மாறப்போகின்றது என்பதனையே நான் குறிப்பிட்டிருந்தேன். அத்தோடு இவை அனைத்தும் ஆரம்பமாகவே இருக்கின்றன. இனி வரக்கூடிய நாட்களில் இன்னும் பல சக்திகள் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த முற்றாள் பயங்கரவாதிகள் மீது தங்களுடைய முதலீடுகளை மேற்கொள்வார்கள். பிறகு இந்த முதலீட்டாளர்களை திருப்திப்படுத்துவதற்காக இந்த முற்றாள் பயங்கரவாதிகள் ஏனைய நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்வார்கள். அத்தோடு இந்த நிலைமையானது எதிர்காலத்திலே வீரியமாக மாறப்போகின்றது. ஏனென்றால் சிரியாவின் புதிய அரசாங்கத்தினால் பொருளாதாரத்தினை முழுமையாக கட்டி எழுப்ப முடியாது. சிரியாவினுடைய ஒட்டுமொத்த வளங்களும் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கின்றது. இப்படியான நிலைமையில் சிரியாவை கைப்பற்றுவதற்கு ஆதரவாக இருந்த 30க்கும் அதிகமான பயங்கரவாத குழுக்களுக்கும் தேவையான சம்பளத்தினை வழங்க முடியாத நிலைமை ஏற்படும். 60,000க்கும் அதிகமான பயங்கரவாதிகளுக்கு சம்பளம் வழங்க முடியாத நிலைமை ஏற்படும். இந்த சந்தர்ப்பத்திலே இவர்கள் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை தேடுவார்கள். பிறகு இந்த முற்றாள் பயங்கரவாதிகள் உலகம் சுற்றும் பயணத்தையும் ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் சிரியா மாத்திரமல்ல ஏனைய நாடுகளும் முழுமையாக பாதிக்கப்பட போகின்றன. அடுத்து சிரியாவினுடைய நிகழ்வுகள் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சிரியாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய நிகழ்வுகளுக்கு பின்னால் துருக்கி தான் முழுமையாக காணப்படுகின்றது என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். மேலும் துருக்கியினுடைய அதிபர் புத்திசாலியாக நடந்து கொண்டுள்ளார். சிரியாவுக்குள்ளே சென்றவர்கள் துருக்கியினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றார்கள். இதனைத்தான் இவர்கள் பல வருடங்களாக விரும்பினார்கள் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். துருக்கியினுடைய அதிபர் அர்துகானுக்கு ஜோ பைடனை விட டொனால்ட் ட்ரம்ப் மிகவும் நெருங்கிய நண்பராக காணப்படுகின்றார். எனவே டொனால்ட் ட்ரம்ப் ஜனாதிபதியாக பதவியேற்றதற்கு பிறகு சிரியாவை வைத்து பெற்றுக்கொள்ளக்கூடிய லாபங்களை இருவரும் பகிர்ந்து கொள்வார்கள். துருக்கியினுடைய பொருளாதாரத்தை வளப்படுத்துவதற்காக எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அமெரிக்காவுடன் இணைந்து மேற்கொள்வார். அடுத்து நேற்றிரவு நெட்டன்யாஹு ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் சிரியாவின் புதிய அரசுடன் மோதுவதற்கு விரும்பவில்லை. அவர்களோடு முருகல் நிலைகளையும் மோதல்களையும் ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஆனால் கள நிலவரங்கள் மற்றும் எங்களுடைய விரிவாக்கம் டமஸ்கஸ் மீதான கொள்கையை உருவாக்கும் என நெட்டன்யாஹு தெரிவித்திருந்தார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவின் புதிய அரசாங்கத்துடன் மோதல்களை ஏற்படுத்துவதற்கு விரும்பவில்லை. ஆனால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிரியாவுக்குள்ளே தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டு சிரியாவின் தெற்கு பிரதேசத்தை கைப்பற்றிக் கொள்வதற்கான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. இதன் மூலமாக கோலன் குன்று பிரதேசத்திலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தங்களுடைய விரிவாக்கத்தினை மேற்கொண்டுள்ளது. இவ்வாறு குறித்த பிரதேசங்களை கைப்பற்றி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு நகர்வுகளை மேற்கொண்டிருப்பது சிரியாவின் புதிய அரசோடு பேரம் பேசி சிரியாவில் இருக்கக்கூடிய வளங்களையும் பெற்றுக் கொள்வதற்காகத்தான் என மூத்த ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். அதாவது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் நகர்வுகள் பேரம் பேசி சிரியாவின் வளங்களை சூறையாடிக் கொள்ளக்கூடிய நகர்வுகளாகும். அடுத்து நேற்றிரவு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளின் தலைவர் ஜூலானி அமெரிக்கா, பிரான்ஸ் மற்றும் துருக்கியினுடைய பிரதிநிதிகளுடன் மிக முக்கியமான கலந்துரையாடல் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். சிரியாவின் எதிர்காலம் தொடர்பாகவும் அடுத்த கட்ட நகர்வுகள் தொடர்பாகவுமே இந்த கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக சிரியாவினுடைய ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. அத்தோடு இந்த கலந்துரையாடல்களுக்கு பிறகு எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவர் ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களுக்கு சிரியாவை ஒரு தளமாக பயன்படுத்துவதற்கும் அனுமதிக்க மாட்டோம் என தெரிவித்திருந்தார். ஆரம்பத்தில் எஸ்டிஎஸ் பயங்கரவாதிகளுடைய தலைவர் ஜூலானி நாங்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ள மாட்டோம் என தெரிவித்திருந்தார். தற்போது இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சிரியாவை ஒரு தளமாக கூட பயன்படுத்த விடமாட்டேன் என தெரிவித்துள்ளார். ஈராக்கிய ராணுவ கூட்டமைப்பினர் சிரியாவின் வான்பரப்பை பயன்படுத்தியே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். மேலும் ஈரானிய தரப்பினரும் சிரியாவின் வான்பரப்பை பயன்படுத்தியே இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று சிரியாவின் ஊடாகவே ஆயுத பரிமாற்றங்களும் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. எனவே இதற்கு பிறகு சிரியாவை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களையும் மேற்கொள்ள முடியாது. இவ்வாறு
இவ்வாறு செயற்படும் எந்த ஒரு புள்ளியிலும் சிரியா ஒரு காரணமாக அமைந்திருக்காது என STS பயங்கரவாதிகளுடைய தலைவர் தெரிவித்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் STS பயங்கரவாதிகளுடைய தலைவர் ஜூலானி அவருடைய முதலாளிக்கு விசுவாசமாக இருக்கின்றார். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளுக்கும் கைக்கூலி அப்பாஸின் படைகளுக்கும் இடையிலே தொடர்ச்சியான தாக்குதல்களும் மோதல்களும் இடம்பெற்று வருகின்றன. கைக்கூலி அப்பாஸ் எடுத்திருக்கக்கூடிய முடிவுகளுக்கு அமைவாக தற்போது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய படைகளுக்கு சம்பளத்தினை 2 மடங்காக அதிகரித்துள்ளது. மேலும் இவர்களுக்கான சம்பளத்தினை உடனடியாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வழங்கியுள்ளது. இதனால் தற்போது கைக்கூலி அப்பாஸினுடைய பாதுகாப்பு படைகள் பலஸ்தீனிய போராளிகளை இலக்கு வைத்தும் அவர்களை சுற்றி வளைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகளும் இவர்களுக்கு எதிரான தொடர்ச்சியான தாக்குதல்களை கொண்டு வருகின்றார்கள். இது ஒரு புறம் இருக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் பலஸ்தீனிய போராளிகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றிரவு ஜெனின் பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் அப்பாஸின் பாதுகாப்பு படைகளும் பலஸ்தீனிய போராளிகளை சுற்றி வளைத்து தாக்கியுள்ளார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே பலஸ்தீனிய போராளிகள் 3 வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 போர் வாகனங்களை சிதைத்துள்ளார்கள். இந்த தாக்குதலிலே பல இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயங்களுக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று பலஸ்தீனிய போராளிகளின் துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல்களில் அப்பாஸின் பாதுகாப்பு படையை சேர்ந்து 2 பேர் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இன்று காலையிலிருந்து டூபாஸ் துல்கராம் ஆகிய பிரதேசங்களிலும் இரு தரப்பினருக்கும் இடையில் உச்சகட்ட மோதல்கள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இன்று அதிகாலை 3 மணி அளவில் அமெரிக்கா யெமன் மீது உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யெமனினுடைய இராணுவ கட்டளை தளங்களை இலக்கு வைத்து இந்த வான்வழி தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டுள்ளோம் என அமெரிக்காவுடைய மத்திய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. மேலும் இந்த வான்வழி தாக்குதலிலே 10க்கும் அதிகமான யெமன் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இனி வரக்கூடிய நாட்களில் யெமன் மீதான வான்வழி தாக்குதல்கள் பல மடங்கினால் அதிகரிக்கப்படும் என்றும் அமெரிக்க தரப்பினர் தெரிவித்துள்ளார்கள். எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். அடுத்த காணொளியை விரைவாக பதிவிடுகின்றேன். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.